அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெயின்போ ஒண்டே ஒண்டே எப்படி செய்யுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஒண்டே ஒண்டே செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ பார்த்துடலாம். குளுட்டனஸ் ரைஸ் ஃப்ளார் ஒரு பாக்கெட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு மூடி தேங்காவை நல்லா திருவி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இப்போது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 2 கப்பு குளுட்டனஸ் ரைஸ் ஃப்ளாரை சேர்க்குறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நான் பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். மாவை இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போது 3 கலர் எடுத்து வச்சுருக்கிறேன். பிசைஞ்சு வச்ச மாவை இப்போ 3 பங்காக பிரிச்சுட்டேன். முதல்ல இதில் ரெட் கலர் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் சேர்த்துக்கங்க. அடுத்ததில் க்ரீன் கலர் சேர்க்குறேன். இது பர்பிள் கலர். 3 கலரில் தனித்தனியாக நான் மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக உருட்டிக்கங்க. இது நடுவில் லைட்டாக கொஞ்சம் பள்ளமாக்கிட்டு அதில் சர்க்கரையை வச்சு ஃபுல்லாக மூடிடுங்க. இப்போ எப்படி செய்ய நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சின்னதாக ஒரு பள்ளம் பறிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை உள்ளே வச்சுட்டு சர்க்கரை வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்க்கரை வச்சாச்சு. சர்க்கரை வச்சுட்டு ஃபுல்லாக இதை மாதிரி கவர் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம எல்லா மாவுலையும் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருண்டையை இதில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்ச எல்லா உருண்டையும் இதில் சேர்த்துட்டேன். இது வெந்ததுக்கு பிறகு மேலே வந்துடும். அப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாம் மேலே வந்துடுச்சு. அப்படின்னா எல்லாம் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதை இப்போது நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலில் இதை சேர்க்குறேன். சேர்த்துட்டு தேங்காய் துருவல் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது எல்லா பக்கமும் தேங்காய் துருவல் ஒட்டிடுச்சு. இப்போது நம்ம ஒண்டே ஒண்டே ரெடி ஆகிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.